ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மார்னிங் வந்து பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேட்டாக எதுவும் எழும்பிட்டா இந்த மாதிரியான லஞ்ச் வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து பாசுமதி அரிசி 1 கப். 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால நான் 1 கப் பாசுமதி அரிசியை ஒரு 15 to 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அது கூடவே தக்காளி பேஸ்ட், தக்காளி வந்து ஒரு தேவையான அளவு 2 தக்காளி எடுத்துக்கிட்டிங்க. அதில் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், அது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு இது கொஞ்சம் கொதித்ததுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா தாளித்து வந்ததுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே இந்த தக்காளி பேஸ்ட், இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துட்டு இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், மசாலா தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கூட வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு மிளகாய் தூள் அல்லது மசாலா தூள் இருந்தால் போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து 1 கப் அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 கப்ஸ் மாதிரி தண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு இதில் நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு 1 கப்ஸுக்கு நான் வந்து 2 கப் அளவு தண்ணி. இப்போ பாசுமதி அரிசிக்கு வந்து நம்ம 1 கப்புக்கு நம்ம 1.5, அதாவது 1 கப் அரிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் அளவு தண்ணி வச்சா போதும். நல்ல விதையாக வரும். ஆனால் நம்ம வந்து நல்ல கொஞ்சம் ஸ்கூலுக்கு அப்படிங்கக்குள்ளே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி லைட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிடவும் கொஞ்சம் குழம்பு சாதம் மாதிரி இருக்கும். அப்படி அந்த குழம்பு இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம 1 கப் பாசுமதி அரிசி எடுத்தோம்னா 2 கப்ஸ்லேருந்து 2.25 கப்ஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நான் வளமையாகவே 3 விசில் வச்சுருவேன். விசில் போட்டு 3 விசில் வச்சுருவேன். 3 விசில் வாரதுக்குள்ளே ரெடி ஆகிரும் சோறு. 3 விசில் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு நான் இதுக்கு லஞ்சுக்கு வந்து இவங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கர் தான் செய்ய போகிறேன். மீல் மேக்கரை நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா 2-3 தரம் பச்சை தண்ணியில் அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மீல் மேக்கருக்கு தேவையான அளவு 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் தான் இது நல்லா இருக்கும். நல்லா அந்த செய்யும் பொழுது கொஞ்சம் கிரேவி தன்மையாக இருக்கும். அது கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்குங்க. வச்சுட்டு நான் ஒரு பேனில் தான் மீல் மேக்கரை செஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்னிங் வந்து பிள்ளைகளுக்கு குயிக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி 1 pot ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அதுவும் எல்லாமே ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம 5 நாள் ஸ்கூல்னால் 5 நாளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பேன் ஒன்று எடுத்து அதில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் பேனில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். மார்னிங் வந்து குயிக்காக இந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே, 1 ஹவர் கூட தேவைப்படாது. கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா இதானதுக்கு பிறகு இது கூட நம்ம தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயமும், பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியும் இதுக்கு போதும். டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லஞ்ச் ஐட்டம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலேயே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கும் வேலை குயிக்காக முடிஞ்சிரும். ஏன்னா லஞ்சுக்கு நீங்கள் பிறகு லஞ்ச் சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுதே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருவேன். அப்படி இல்லாட்டி நான் லஞ்ச் வந்து பிறகு திருப்பி சமைச்சிக்குவேன். இப்போ இதில் தக்காளியும் நம்ம கொஞ்சம் போட்டுட்டு நல்லா தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கும். இப்போ கருவேப்பிலும் இதில் தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் 3 விசில் வந்து வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மாதிரி வாசனையாக இருக்கும். நீங்கள் பிரியாணி மிக்ஸ் தேவைனாலும் இதுக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டு செஞ்சேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் நெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பிள்ளைகள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதையே சாப்பிட்டு லஞ்சுக்கும் இதே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம குழம்புன்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு தேவையில்லை. இது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து மீல் மேக்கரில் உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து வச்சுருக்கிறத நான் இதில் சேர்த்துக்க போகிறேன்.
மீல் மேக்கரை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு புளிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் மிளகாத்தூளும் உப்புத்தூளும் கட்டாயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் மாதிரியே இருக்கும். ஏன்னா இவங்க ஸ்கூலில் வந்து நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால் டெய்லி ஏதாவது வெஜ் டிஷ் தான் செஞ்சு அனுப்பணும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரி மீல் மேக்கர் செஞ்சு அனுப்பி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு விருப்பம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. என்னோடய சின்ன மகளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவா பிடிக்காது இந்த மாதிரி செய்யும் பொழுது. ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு செய்யும் பொழுது சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் மீல் மேக்கர் வந்திருக்கும் போதே சோயா சாஸ் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால நமக்கு மிளகாய் போட தேவையில்லை. மிளகாய் தூளில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருந்தனால போட தேவையில்லை. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு விருப்பம்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரமாக தேவைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள் மீல் மேக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெய்லி செஞ்சு அனுப்பி விட்டோம்னாலும் டெய்லியுமே மீல் மேக்கர் சாப்பிடணும் அப்படின்னு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு மீல் மேக்கரும் பிரியாணி மாதிரி அந்த ரைஸும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மீல் மேக்கர் ரெடி ஆயிரும். ஓகே, மீல் மேக்கரும் ரெடி, 1 pot ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சின்னவளுக்கு இந்த மாதிரி போட்டுருவேன். போட்டுட்டு அவளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சுட சுட போட்டோம்னா கொஞ்சம் வேர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் குக்கர்லேயே கொஞ்சமாக ஆற விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். அப்போ அவங்களுக்கு லஞ்சுக்கு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இங்கே 12:10 மாதிரி லஞ்ச் ஹவர். ஸோ அந்த டைமுக்கு இவங்க சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போயே நம்ம குழம்பு ரசம் அப்படிலாம் கொடுக்கும்போது இப்போ உள்ள பிள்ளைங்கள் வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சாதம் கொடுத்து நம்ம ஸ்பூன் ஒன்று வச்சு அனுப்பிட்டோம்னா அவங்க அந்த மீல் மேக்கர் சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்ருவாங்க. இப்போ மார்னிங் வந்து இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ரைஸையே கொடுத்துருவேன். இதையே 2 பேருமே சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மார்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து எழுந்திரிச்சதுமே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து மீல் மேக்கரையும் செஞ்சுட்டு மீல் மேக்கரையும் வச்சு நான் பிள்ளைகளுக்கு இது கொடுத்து விட்டுருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் இது தான் ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பினேன். அது போக மார்னிங் செஞ்சுட்டு எனக்கும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது நான் லஞ்சுக்கு எனக்கும் மீல் மேக்கரும் அதுவும் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கரும் இருக்கிறதுனால போதும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தையல் வேலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பாக்ஸில் வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு பிரேக் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் கிரேப்ஸ் இருந்துச்சு. அதை வந்து அவங்களுக்கு வச்சுட்டேன். இந்த மாதிரி 2 பேருக்கும் நான் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்பூன் வச்சு சர்வியட் வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து அது எல்லாம் முடித்ததுக்கு பிறகு மார்னிங் என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு. மார்னிங் வந்து நான் ஓட்ஸ் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு நான் வந்து என்னோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னென்னா டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன். இல்லாட்டி பிள்ளைகள் ஸ்கூல் போனதுக்கு பிறகு நானும் சோம்பேறி ஆயிடுவேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் ஏதாவது செய்யலான்னு இந்த மாதிரி ஒரு குர்த்தி டாப்பை வந்து வெட்டினேன். இது வந்து ஈஸியாகவே குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து இன்னொரு சேனலில் வந்து நான் வீடியோஸ் இதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி தச்சு நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ மகள் வந்தோடனே அவங்க ஈவினிங் கிளாஸ் போவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ அதனால் 12th படிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியானது நம்மளே வீட்டில் தச்சுக்கலாம். நம்மளுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும். மார்னிங் பிள்ளைகளை லஞ்செல்லாம் செஞ்சு அனுப்பினதுக்கு பிறகு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனமாக வீட்டில் செய்யும் பொழுது நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட் ஃபைனலாக என்னோடய குர்த்தி டாப் இப்படி தான் இருக்குது பாருங்கள். என்னோடய மகளுக்காக செஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.